உங்கள் ஃபோனோட ஷார்ட்ஸு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு தர்மபுரி மாவட்டத்தில் வத்தல்மலை டீப் ஃபாரஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு சில இடங்களை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வத்தல் மலையில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடி மலைவாழ் மக்கள் கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. தர்மபுரி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த வத்தல் மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னங்காடு, பெரியூர், ஒன்றிக்காடு, கொட்டலாங்காடு, நாயக்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிராமங்கள் வந்து மலைவாழ் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. பல ஆண்டுகளாக இந்த மலைக்கு செல்ல சாலை வசதி இல்லாத நிலையில் 2013 தான் பூமரத்தூர் அடிவாரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு 15 கொண்டை ஊசிகளை கொண்டு மலைப்பாதை வழி வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மலையில் மொத்தம் 400 வீடுகளில் 2000க்கும் மேல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வசிச்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட இந்த மலையில் நம்ம இப்போ ஒரு சில இடங்களை பற்றி பார்ப்போம். இந்த வத்தல் மலையில் வாழ்கிற மக்களின் தொழில் வந்து பார்த்திங்கன்னா திணை, கேழ்வரகு, சாமை, கடுகு, அவரை போன்ற இந்த மாதிரி இது இல்லாமல் இந்த வத்தல் மலை வந்து பெரும்பாலான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 300 ஏக்கர் பரப்பளவில் காஃபி தோட்டமும் வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டுருக்காங்க. இந்த இடத்துல பார்க்க ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இந்த வத்தல் மலைக்கு தர்மபுரியிலேருந்து வரீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 200 ரூபாய் இருந்தால் மட்டும் போதுங்க. இந்த வத்தல் மலையை ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் ஃபுல்லாக செம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படி என்னதான் ஏழைகளின் ஊட்டி, கொடைக்கானல், தர்மபுரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏற்காடு இருந்தாலும் எங்கள் தர்மபுரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏழைகளின் ஊட்டி நிலைக்கு போகிற இந்த வத்தல் மலை தாங்க. அப்படி என்னதானே அந்த வத்தல் மலை இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக இந்த வத்தல் மலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த வத்தல் மலை பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரீனரியாக பச்சை பசேன்னு தாங்க இருக்கும். அதுவும் மழை காலத்துலன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு இடமும் பார்க்கவே சின்ன சின்ன குட்டியான ஃபால்ஸ் ஆகும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட் எவ்வளவோ இருக்குங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 3 மந்த் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அடிக்கிற வெயிலுக்கு சரி எங்கேயாச்சும் வெளியில் ஜாலியாக பண்ணால் சரி எங்கேயாச்சும் ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி நம்ம தர்மபுரி பக்கத்தில் தான் வத்தல் மலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம மேலே போயிட்டு இருக்கிற ப்ளேஸில் ஓரளவுக்கு சுற்றி பார்க்கலாம். வாங்க, வழியில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த வழியில் தான் போகணும். மேலேருந்து அந்த செகண்டு கொண்டை ஊசி வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி அங்கேயும் மேலே நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி வந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போயிட்டு பார்த்துறாருன்னு உழுதுற போகிறேன். இப்போ பாருங்கள் வழி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாறைங்களாக தான் இருக்கும் நம்ம இறங்கும்போது. சவுண்ட் நல்லா கேட்குதுல்ல? தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன செடி தரண்ணா? வேறு டீ காப்பி கொட்டியா? என்ன கொட்டன்னு தெரியல. இது ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. தண்ணியோட சவுண்டு வந்து நல்லாவே கேட்குது. நம்ம கிட்ட போயிட்டு எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிக்கிறதுக்கு நல்லா சில்லுன்னு குளிச்சா அங்கே போகலாம்.
அங்கே முன்னாடி போகலாம்டா, தண்ணி எங்கள் கீழே ஃபால்ஸில் போகலாமாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தேங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்து குளிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். வந்துருச்சு பாருண்ணே. வணக்கம். குட்டி குட்டி மீன் இருக்குது பாருங்கள், அழகா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம குளிச்சோட லாஸ்ட் டைம் இங்கே தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ எடுத்த வீடியோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தது. இப்போ வந்து அப்போயே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாதனால இப்போ நம்ம மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். குளிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு நினச்சா அந்த அளவுக்கு குளிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே செகண்ட் மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் தண்ணி போயிட்டு தான் இருக்குது. அங்கே ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. தண்ணி வந்து கொஞ்சம் அந்த இடத்துல இருக்குது, கொஞ்சம் ஆழமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போய் கிட்டே போயிட்டு குளிக்கிற மாதிரி இருந்தால் அங்கே நம்ம குளிக்கலாம். இல்லைனா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம குளிக்கலாம். கூட தண்ணி மழை வந்தாலும் சரி ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், சரி ஜாலியாக குளிக்கலாம்னு நினச்சேன் நான். பட் அந்தளவுக்கு தண்ணி இல்லை. முட்டி அணைக்கு தான் வந்து பிறகு ஒரு 3 அடி அளவுக்கு தான் ஆழத்தில் தண்ணி இருக்குது, குளிக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம போயிட்டு மேலே மெயின் ஃபால்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னல, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் குளிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பேண்ட்லாம் நனைஞ்சிச்சு. இந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து பார்த்தா தண்ணி மழை டைமில் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் தண்ணி இங்கே அதிகமாக இல்லை, கொசு வேறு அதிகமாக இருக்குது. சரிங்க, நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு மெயின் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொசு தொல்லை வேறு அங்கே அதிகமாக இருக்குங்க, கண்ணிலே வந்து உழுது. பீங்காய் பாட்டில் வேறு எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நிறைய பேர் குடிக்க வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு பாட்டிலெல்லாம் இங்கே உடச்சிட்டு போயிடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. குடிச்சதுன்னா பாட்டில் ஓரமாக போட்டு போயிட்டுனா கூட பரவாயில்ல, உடச்சி விட்டு போயிடறாங்க. அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம குளிக்க போகும்போது காலில் ஏறி பெரிய பிரச்சனை ஆகிடுது. அங்கேயும் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாட்டிலெல்லாம் குடிச்சிட்டு உடச்சி போட்டு போயிடறாங்க. நான் பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் நடந்து வந்துட்டேன் கீழேங்க. குடிச்சிட்டு பாட்டில் இந்த மாதிரி உடச்சி போட்டு போகாதீங்க. நடக்கிறவங்களுக்கு இங்கே பயங்கரமாக கால் ஏறிச்சா பெரிய பிரச்சனை ஆகிடும். நல்ல வேலை நான் பார்த்தனால ஆச்சுங்களா அதுமாதிரி கால் வச்சுட்டுருக்கோம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சரி ஃபேமிலியோட சரி இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்க. என்னாச்சு, முந்து செப்பல் பிஞ்சிருச்சா? 2 செப்பல் பிஞ்சிருச்சுங்க. எந்த ஆல்ரெடி மேலே
ரோட்லேருந்து கீழே வந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் பிரிஞ்சு போச்சு, தலைவருது இங்கே பிரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் போய் பார்த்துட்டு தண்ணி எதுவும் இல்லாதனால இந்த பக்கம் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பக்கம் குளிச்சுங்க. இந்த சைடு ஒரு வழி இருக்கும், இப்போ சென்டர் மாதிரி இருக்குது. ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று போகுது. நம்ம வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த குட்டி ஃபால்ஸ் வந்து பார்த்தாச்சு. அங்கே எதுவும் பெருசாக இல்லை. சமையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்கடாருன்னு. இந்த ரைட் சைடு போகிற வழி வந்து மெயின் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் தண்ணி அளவுக்கு நல்லாவே கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஒரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 4 ஒரு 5 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி ஹைட்டுக்கு வந்து ஒரு தண்ணி இருக்கும். ஸோ அந்த இடத்த தான் தேடிட்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட எங்க ஏய் ஆமாம் ஐயா இல்லை அது உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். தெரியலடா தெரியல, வந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க, தெரியல. ஏன்னா மண்ணில் அடிச்சிருச்சு. முள்ளேறிச்சுடா. செருப்பு போடாம தான் இதை பிடிச்சிட்டாங்க, முள்ளெலாம் ஏறுது. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நாங்கள் குளித்தோம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ற அளவுக்கு வந்து ஹைட்டில் தண்ணி இருந்தது. இப்போ பார்த்தோன்னா வெறும் மண் தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக தண்ணி அதிகமாக வர வர மண்ணில் அடிச்சுட்டு வந்து ஃபுல்லாக அந்த இடமே வந்து மூடிடுச்சு, தரமாக ஈக்குவலாக ஆகிடுச்சு. இந்த இடத்துல தாங்க ஃபுல்லாக எல்லாமே மணலே ஃபுல்லாக ரம்பிடுச்சு. இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடிக்கு கீழே இருக்கும். இப்போ வந்து பார்த்தா ஃபுல்லாகவே ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல நம்மளால் குளிக்க முடியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக மழை வரப்போ வந்து ஃபுல்லாக மணலாக அடிச்சுட்டு வந்து ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இது அதோட மோசமாக இருக்குது. எனக்கு செய்ய தெரியலன்னு நினைக்கிறேன். மொபைலில் வீடியோ எடுக்கிறனால தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக், ஒரு கேமரா வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு விளாக் வந்து கண்டினியூஸாக ஃபுல்லாக ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ நான் நடந்து வந்தக்கூடிய அந்த வழியை மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக பயங்கரமாக கல் தான் இருக்குது. ஃபுல்லாக கல், இந்த பீங்க தான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பாட்டில் தாங்க ஃபுல்லாக உடச்சி போட்டுருக்கானுங்க. ஆமாம் ஆமாடா, இங்கே தான் குளித்தோம் நம்ம லாஸ்ட் டைம் வரப்போ. தெரியுதா? பார்த்து பீங்க தான் இருக்க போகுது உள்ளே. இங்கே தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடிக்கு கீழே இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது பாருங்கள். மண் எல்லாமே மழை வரப்போ என்ன ஆகுனா அதிகமாக தண்ணி வர வர சைடில் இருக்கிற அந்த மலைச்சரிவுலாம் ஏற்பட்டு மண் வந்து ஃபுல்லாகவே ரம்பிருச்சு. இந்த இடத்துல தண்ணி வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் பயங்கரமாக. லாஸ்ட் டைம் அப்படி தான் இருந்தது. அந்த வீடியோ உங்களுக்கு நான் எங்கிட்ட பழைய வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்து ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா அப்படியே கண்ணாடி மாதிரி க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு கார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மழை வர டைமில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெயினாக வாங்க. ஏன்னா இப்போ வந்து தண்ணி ஓரளவுக்கு ஹைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மண் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுச்சு. இப்போது ரீசெண்டாக தான் மழை பயங்கரமாக வந்துருக்குது, ஒரு 1 வீக் முன்னாடி. சரி, அதனால தான் சரி தண்ணி இருக்கும், சரி ஜாலியாக போய் குளிச்சு சொல்லலான்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் பின்னாடி வராங்க. நாங்கள் 2 பேரும் முன்னாடியே வந்துவிட்டோம். இந்த இடம் தானே என்ன தெரியும் இந்த ஜெய்க்கு வந்து உங்களுடைய எங்கேருந்தா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் மேலே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிப்போம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக இருந்தது. இப்போ என்னென்னு பார்த்தா மேலேயே மிதக்குது, மண்ணுலாம் ஃபுல்லாக மேலேயே இருக்குது. உங்கள் தண்ணி எப்படி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி கலைக்காது 20 நிமிஷம் வீடியோவில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். கலைச்சிட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு காட்டு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மழை டைமில் வந்தீங்கன்னா தாராளமாக குளிக்கலாம். அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கலங்களாவோ இல்லை இருக்காது, கரெக்டாக இருக்கும். க்ளீனாக குளிச்சுட்டு வந்து ஜாலியாக பண்ண என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.
இங்கே பாருங்கள், தண்ணி இங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எப்போவுமே கிளியராக அப்படி சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கும். குட்டி குட்டி மீன்லாம் அங்கே மெதந்துட்டு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு நான் ஒரு எங்கிட்ட பழைய வீடியோ இருக்குது, அது நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். லைட் க்ரீன் கலரில் பார்க்கவே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏ ரெக்கார்ட் ஆகுது ரெடி. இந்த இடத்துல தண்ணி இல்லை. சரி நம்ம மேலே போயிட்டு மெயின் ஃபால்ஸ் இருக்காங்க போகலாங்க. நானும் என்ன மெயின் ஃபால்ஸ் சொல்லிட்டே இருக்கேன். சரி வந்து பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா ஃபுல்லாக மண்ணையாக இருந்துச்சு. மழை வந்தால் இந்த இடம் ஒரு சூப்பரான ஒரு இடமா இருந்திருக்கும். சரி தண்ணி இருக்குன்னு நினச்சி வந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தண்ணி இருக்குன்னு நினச்சி வந்துட்டோம். கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க ஒயிட் கலரில், அதை நீங்கள் பார்த்து கூட வரலாங்க பாருங்கள். ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போனீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபால்ஸுக்கு தான் தண்ணி இருக்கும். இப்போ என்ன ஃபுல்லாக மண். இவ்வளோ மாதிரி யாரும் வந்திருக்காங்க குளிக்கலான்னு சொல்லிட்டு, தண்ணி தான் இல்லை. சரி பார்த்துட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம மேலே போவோம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. நம்ம போய் வண்டி எடுத்துகிட்டு மேலே மெயின் ஃபால்ஸ் இருக்குது ரோடு பக்கம். அங்கேருந்து உள்ளே நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து உள்ளே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் மேலேருந்து ஊற்றுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டு, அங்கே போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸோட கிடையாது, பொதுவாக இப்போ நண்பர்களோட எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது தான் வந்துட்டு வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். சரி 3 மாதம் ஆகிடுச்சு, எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஜாலியாக அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா தண்ணியே இல்லை. போகக்கூடிய வழி பாருங்கள், ஏதோ புகையிலது வந்து போகிற மாதிரியே இருக்குது. சின்ன ஒரு ட்ரெக்கிங் தாங்க. நம்ம வத்தல் மலைலேருந்து வர வெளில 2வது ஏர்பன் பெண்டில் தான் இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க, ரோடு பக்கம் வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தூரம், அவ்வளோதான் அங்கே ஃபால்ஸ்லேருந்து நம்ம ரோடு வந்து ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா 2வது ஏர்பன் பெண்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாலம் மாதிரி கட்டியிருப்பாங்க, மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கான போகிற வழி இருக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பெரிய ஒரு வேப்பஞ்சட்டி இருக்கும், வேப்ப மரம் இருக்கும். இதுலேருந்து நம்ம கீழே இறங்கி போனோம்னா அந்த ஃபால்ஸுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அனிமல்ஸ் பார்த்தாச்சு, ஓடுறோம் தூரம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ எடுத்த வீடியோ தான். ஏன்னா இப்போ நாங்கள் போய் பார்த்ததில் தண்ணி சுத்தமாக இல்லவே இல்லை. ஏன்னா அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டேம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதில் தண்ணி இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த மெயின் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருமா. நாங்கள் போய் பார்த்துட்டு சரி சுத்தமாக தண்ணி இல்லாதனால நான் வீடியோவே எடுக்கலை. லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்தது இருந்து. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ லென்த் வந்து கொஞ்சம் லாங்காக பண்ணாலும் நம்ம அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மீதி ஒரு கோவில் அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது மேலே, நம்ம அது போய் பார்க்கலாம் வாங்க.